சுயசார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடனும் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளர்ந்தால்தான் ஒன்றுபட்ட வலிமையான இந்தியா உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியேற்றி உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், அனைவருக்குமான இந்தியாவாக நம் நாடு இருக்க வேண்டும் என நம் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான புகழஞ்சலி என கூறியிருக்காரு. ஒன்றுபட்ட வலிமையே நாட்டின் வல்லமைன்னும், வரலாற்று சாசனத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மக்கள் பணியாற்ற தேவையான அதிகார பகிர்வு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதுனும் சுட்டிக்காட்டிய முதல்வர், ஆனால் அதே வேளையில அதிகார பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருவதுனும் வருத்தம் அளிச்சிருக்காரு. கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு துறைகள்ல மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளை மத்திய அரசு செய்து வருகிறது என அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகள்ல மாநில அரசுகளின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. சட்டங்கள் வாயிலாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் மத்திய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் மத்திய அரசை சார்ந்து இருக்கும் நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன என அவர் விமர்சித்திருக்காரு. மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவிற்கு அழகல்ல. இது மாநிலத்தின் வளர்ச்சியையும் நாட்டின் வளர்ச்சியையும் பாதிக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.